அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகையோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட்டு நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுற டைமில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் விட்ட வார்த்தைகள் வந்து ரொம்பவே அதிகம்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அதாவது எப்படின்னா, ஒரு சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறாரோ மாநில தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட இது வரைக்கும் அவர் போராடினது, நான் ரொம்ப போராடிட்டேன், மக்களோட மக்களாக நின்று அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதில் 4 விஷயம் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். ஒன்று வந்து பாத யாத்திரை போனார். அது போய் யாருக்காக என்ன சாதிச்சு காட்டியிருக்கிறார் இது வரைக்கும், அது எதுவுமே ஒரு பிரயோஜனப்படாத ஒரு வேஸ்டாக போன ஒரு திட்டம். அடுத்ததாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கு சாட்டையில் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டார். அது எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய மட்டமான கோமாளித்தனமான விஷயம். அந்த சாட்டை கூட ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அவரோட மக்களுக்கான போராட்டமாக இருந்துச்சு. அடுத்தது செருப்பு. இந்த செருப்பை கலட்டி பத்திரிகையாளர்கள் மத்தியிலலாம் காட்டிட்டு நான் செருப்பை போட மாட்டேன் அப்படின்னு பேசுனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது 3வது. இப்போ இந்த 4வது. நான் என்ன சொல்கிறேன், இந்த இடி வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யார் பண்ணிகிட்ருக்காங்க? பிஜேபி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி எங்கே போய் யாருக்கிட்ட ஏன் இதை நான் போராடி தான் அவங்கள இது பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியமே இல்லையே. இப்போ இடி வந்து பிடிச்சிட்டாங்க, அதுக்கான விசாரணையை கரெக்டாக பண்ணுங்க, அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் தாவேக தலைவர் வந்து அவ்வளோ கிளியராக அறிக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் போய் போராடுறோம், டாஸ்மாக் வந்து நாங்கள் முற்றுகையிடுறோம் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனமான அரசியல் தான். ஸோ அண்ணாமலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பராக ஒரு யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் ஒருமையில் பேசாமல், ஒரு கிளாரிட்டியோட மக்களுக்காக தான் நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு இருக்கிற ஒரு தாவேக தலைவரை பற்றி, தளபதியை பற்றி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. கர்நாடகாவில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அவர் கூட தான் ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காரு. இவர் போராட்டத்துலலாம் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கிறாரு. ஓட்டு கேட்குறப்ப இவர் டான்ஸ் ஆடி கேட்கவே இல்லையா? இது என்னமோ புதுசாக இவர் என்னமோ மக்களுக்காக வந்து நின்று பக்கத்துலேயே உட்காந்து இது பண்ணிட்டு போகிற மாதிரி அது பேசுகிறது வந்து நமக்கு அது கரெக்டாக படலை. ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் பற்றி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. டிவியோட தொண்டர்கள் வந்து எல்லாருமே பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கே தெரியும் வந்து அவர் எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.